வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு புதினா சட்னி ரெசிபி பார்க்கலாம். இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கீழே ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதினா சட்னி தேங்காய் சேர்த்து செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். துருவின தேங்காய் 1/4 கப், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன பீஸ் புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், இங்கே 5 இருக்குது, நான் 3-4 கூட போதும். எண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்டாக டைப் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். ஸோ இனி நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, உளுந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 5 மிளகாய் போட்டது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் இருந்தது. ஸோ 3-4 போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடலைப்பருப்பு உளுந்தும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக சுருங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட துருவின தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ½ மினிட், ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இதை ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை அரைச்சாச்சு. இப்போ இதை சர்விங் பவுலில் மாற்றிட்டோம். ஸோ இப்படியே சர்வ் பண்ணணுனாலும் பண்ணலாம், ஆனால் நம்ம தாளித்து கொட்டிட்டும் பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 டீஸ்பூன். கடுகு, உளுந்து. ஸோ எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து எல்லாம் போட்டுக்கலாம். உளுந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நம்ம சட்னியோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.